மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு வித்தியாசமான பதிவு மக்களே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 240க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தாவேக்காக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கள் ஒரு பக்கம் வச்சாலும் இந்த வீடியோ வேற மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோக்கள்லாம் பார்ட்டி செய்தியை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன செய்தி, எதற்காண்டி தலைவர் இப்படி அறிக்கை விட்டுருக்காரு, என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி ஆழமாக தெளிவாக பேசுவோம். ஆனால் இந்த ஒரு பதிவு எப்படி தெரியுமா, நம்ம தலைவர் மாநாட்டில் பேச போகிறார். நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத. தலைவர் பேச போகிறதுக்கு இவ்வளோ நாள் முன்னாடியே கணிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஏன்பா இப்போ இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை காக்க முடியல அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. மாநாட்டுக்காண்டி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த சமயத்தில் சிந்திச்சு பார்த்தா எனக்கு இந்த 5 விஷயங்களை தலைவர் பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த 5 விஷயங்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெளிவாளமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வேறு எதுவும் இருக்க போகிறதில்ல. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம செப்பரேட்டாக கூட பேசுவோம். தலைவரோட பேச்சு எப்படி இருக்க போகுது தெளிவாக பார்க்கலாமா? ஒன் பை ஒன்றா ஆழமாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு ஆர்வம் மட்டும்தான் காரணம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம தலைவரோட பேச்சு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆழமாக தெளிவாக திட்டமிட்டால் நம்ம பேச போகிற 5 விஷயத்தில் இந்த முதல் விஷயம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி தான் நான் நம்புகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மண்ணில், அதாவது திமுகவை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், பிஜேபியை எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், திமுக பிஜேபி 2 ஒன்றுன்னு சொல்லி நம்ம பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட அரசு எப்படி இருக்க போகுது, நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத தலைவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லலை. நம்ம கவர்மெண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு வர போகிறோம், என்ன ஸ்கீம்ஸ் இருக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்களை தலைவர் விஜய் அவர்கள்ட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்னும் தலைவர் சொல்லலை. நான் எதை சொல்ல வரேன்னா, வாக்குறுதி அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் அதை சொல்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். எப்படி தான் நான் நம்புகிறேன்னா, ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போகிறாரு. மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரும் மாநாடை பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்காண்டி கூட்டுறாரு. அப்போ இந்த கூட்டத்தில் தலைவர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பேசுபொருளை உருவாக்கி விட்டுட்டு தான் மக்களை சந்திப்பார். ஏன்னா தலைவர் மக்களை சந்திக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலைவர் உருவாக்கின பேசுபொருள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. என்னப்பா சொல்ல வர, அதாவது நிறைய வாக்குறுதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான சில வாக்குறுதிகள், அதாவது விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்தார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை தலைவர் உருவாக்குவார். தன்னுடைய அரசாங்கத்தில் இந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் முதல்ல நம்புறேன். வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அந்த வாக்குறுதிகளில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியை தலைவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கவர்மெண்ட்ல இருக்குங்கிறத ஆழமா தெளிவா இந்த ஒரு இடத்துல சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் நம்பிக்கை. இப்போ ரெண்டாவது, நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா பயணத்திட்டம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே தலைவர் சொல்ல போறார். அதாவது இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவர் எப்படி மக்களை ஹேண்டில் பண்ண போறார் அப்படிங்கிறதான் இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சவால். எப்படி மக்களை சந்திக்க போறார் அப்படிங்கிறதான் பெரிய சவால். அதாவது அன்புமணி ராமதாஸ் நடைபயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, சீமானே அவரை விட்டுருங்க, அவரை கணக்கில் சேர்த்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தலைவர்கள் அத்தனை பேருமே நடைபயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய நடைபயணம் ஏன் பெரிய முக்கியத்துவம் பெறுதுன்னா, நம்ம தலைவர் நடந்து தலைவராக வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி தலைவராக இருக்காரு, நடிகர் இப்போ தலைவர் ஆகிட்டாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌடை மேனேஜ்மெண்ட் பண்ணி 234 தொகுதியை எப்படி கவர் பண்ண போகிறாரு, என்ன மாதிரி நடக்க போகிறாரா, அல்லது நடக்கும்போது பொதுக்கூட்டங்களை பேச போகிறாரா, இல்லை வாகன பிரச்சாரம் மூலமாக அவர் நடைபயணத்தை பண்ண போகிறாரா, இவர் எந்த ஆங்கிளில் மக்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கான திட்டமிடலை தலைவர் அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். செயற்குழுவில் என்ன சொன்னாங்கன்னா, தலைவரோட மக்கள் சந்திப்பு மாநாட்டுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. அந்த செயற்குழுவில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சந்திப்புகள் இருக்குது, அந்த சந்திப்புகள் சார்ந்த திட்டமிடல் எப்படிப்பட்டதுங்கிறத செயற்குழுவில் சொல்லலை. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தலைவர் தன்னுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் சொல்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது கணிப்பாக இருக்குது. இப்போ மூணாவது பிரதானமான விஷயம், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரசியல் காலத்தில் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தலைவர் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் நினைவூட்டுவார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. என்னப்பா சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வவுஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வழக்காக எடுத்து நடத்தி அந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கோம். அந்த வழக்கில் இடைக்காலமாக ஒரு தீர்ப்பு கிடச்சிச்சு, மறுபடியும் அந்த வழக்கில் விட்டுறக்கூடாது, ஏன்னா இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணியிருக்கு, விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரீஜாயின்டர் போட்டு இந்த வழக்கில் ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை
பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்தை தலைவர் இங்கே நினைவு கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பரந்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் கையகப்படுத்துகிற பணியானது தாமதமாயிடுச்சு, ஸோ அந்த ப்ராஜெக்டே தள்ளி போகுது அப்படிங்கிற செய்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகலாக வெளியே வந்திருக்கு. ஸோ பரந்தூர் இஷ்யூவை நம்ம கையில் எடுத்தோம், அந்த கையில் எடுத்த இஷ்யூவை எப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தலைவர் இங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அரசியலுக்கு வந்து என்னத்தை சாதிச்சோம் 4 பேர் கேட்கக்கூடாதுல்ல, அந்த விமர்சனத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பதில் சொல்லுவார். ஒன்று வகுப்பு விஷயத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2வது பரந்தூர் விஷயம், 3வது பார்த்தீங்கன்னா அந்த ஆளும் அரசு ஊழல் பண்ணிட்டு இருக்குங்கிறத ஆழமாக தெளிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் பட்டியலுக்காண்டி தலைவர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊழல் பட்டியலை கேட்டு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பர் மாதமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் போட்டார். அந்த விண்ணப்பங்கள் வரவே இல்லை. ஸோ அந்த விண்ணப்பங்கள் வராதனால கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டிருக்காரு. மேபி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான தன்னுடைய போராட்டத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்புக்காண்டி தலைவர் நிறையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த முயற்சிகளை பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆவணப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அஜித்குமார் அவர்கள் மாதிரியே இறந்து போன அந்த லாக்அப் டெத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா தலைவர் இங்கே கையில் எடுத்தார், போராட்டம் அறிவித்தார். இறந்து போன மற்ற குடும்பங்கள் அத்தனையுமே ஊடகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தார். இவங்களுக்கு சட்ட ரீதியாக நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த மாநாட்டில் ஹைலைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதுதான் நம்ம தலைவர் கையில் எடுத்த பிரச்சனைன்னு சொல்லலை, என்னுடைய நினைவுக்கு இருந்த அத்தனையுமே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்த பிரச்சனைகள் மூலமாக என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய 3வது கணிப்பாக இருக்குது. அடுத்து 4வது பிரதானமான விஷயம், இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளை விக்கிரவாண்டி மாநாட்டில் உருவாக்குனாரு. பாசிசமும் பாயசமும் ஒன்று, இப்போ வரைக்கும் அது பேசு பொருளாக இருக்குது. இருக்கா இல்லையா? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நிச்சயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் ஒரு பெரிய பேசு பொருளை உருவாக்குவார். அதாவது ஒரு பேசு பொருளை உருவாக்கி அந்த பேசு பொருளுக்கு இப்போ வரைக்கும் அந்த பேசு பொருளை நோக்கியே தன்னுடைய அரசியல் பாதையை வகுத்து கொண்டு போகிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் யார் யார் என்ன அறிக்கை விடுறாங்கிறத கவனித்து பார்த்தீங்கன்னாவே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அருண்ராஜ் அவர்கள் எதுக்கு அறிக்கை விடுவாங்க, ஆதவர்ஜுன் அவர்கள் எதுக்கு அறிக்கை விடுவாங்க, ராஜ்மோகன் எதுக்காண்டி பேசுவார், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே எந்த சப்ஜெக்டை எடுத்து பேசுவாங்கங்கிறத நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்மள்ட்ட வீடியோ கூட இருக்குது. அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள், ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்தால் மட்டும் நம்ம தலைவர் வந்துடுவார். எப்போயாவது பிஜேபியும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்லணும்னா அது தலைவர்கிட்ட தான் வரும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவர் தான் மாநாட்டில் ஒரு பேசு பொருளை உருவாக்குனார். பாசிசமும் பாயாசமும் ஒன்றுன்னு சொன்னார். அந்த ஒன்றுன்னு சொல்கிற மாதிரியே இப்போ வரைக்கும் அறிக்கைகளை தொடச்சி அதை ஒன்றை நோக்கியே விட்டுக்கிட்டு இருக்காரு. திமுக திட்டுறதுக்கு நீ திட்டிக்கப்பா, நான் 2 1 நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லி 2 1 தான் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் அண்ணன் வாங்கி வாண்டடாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் 2 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அணுகுண்டை பார்த்தீங்கன்னா தலைவர் போடுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது இந்த மண்ணில் அதிகம். ஆனால் அதை தான் திமுக நிறைய கைப்பற்றி கொண்டிருக்கு. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பி டீம் சொல்லியிருக்காங்க. ஏன் உண்மையான பி டீம் இவன் தான் அப்படிங்கிறத மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய அணுகுண்டை பார்த்தீங்கன்னா இந்த பேசுபொருள் 2 1 சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவர் போடுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய 4வது கணிப்பாக இருக்குது. இப்போ 5வது நம்ம தலைவரை நோக்கி எது சம்மந்தப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னா, தலைவர் அடுத்த படம் நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா புதுசாக கிளப்பி விட்றாங்க. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற 2 நடிகையை தொடர்புபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி, அதாவது நம்ம அண்ணியோடய பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்னுடைய திருமண நாளில் தான் அந்த மாநாட்டை திட்டமிட்டிருக்காரு. மேபி இந்த விமர்சனத்துக்கு இவர் பேச மாட்டாப்புல, செயல் மூலமாக அவர் வந்து நிரூபிச்சிருப்பார். ஏன்னா மனைவியோடு இல்லை, அவங்க எங்கேயோ இருக்காங்க அப்படிலாம் பல அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த அவதூறுகளை பார்த்தீங்கன்னா தரமான செய்கை மூலமாக தலைவர் முறியடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. இல்லைப்பா இதை அண்ணன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் அதை தான் சொல்கிறேன், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை முடிச்சுட்டேன்னு தலைவர் சொல்கிறத இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இவர் 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடிகை பெறுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக சொல்லிடுவார். ஏன்னா நான் திரைப்பட வாழ்க்கையை முடிச்சுட்டு தான் அந்த அரசியல் பயணத்துக்கு வந்திருக்கேங்கிறது விக்ரவாண்டியில் சொன்னார். மறுபடியும் அதை நோக்கி அவதூறு பரப்புறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தன்மையில் இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறாங்க, அவருடைய முடிவை வந்து அவர் மாற்றிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 2க்கும் தரமான சகியை பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் செயல் மூலமாக, நான் வந்து பேச்சு மூலமாக சொல்கிறேன், இந்த கடைசி விஷயத்தை மட்டும் தலைவர் செயல் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிறது ஆழமான என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. எனிவே மக்களே, இந்த வீடியோட எண்டா நான் சொல்ல வர்ற விஷயத்தை அப்படியே சுருக்கி ஒரு தெளிவாக பார்த்தரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பேசு பொருளை உருவாக்கிட்டு
தன்னுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத தலைவர் சொல்லிட்டு மக்களை சந்திப்பார் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பயணத்திட்டம் சார்ந்த முழுமையான திட்டமிடலை தலைவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பிரதானமாக பார்த்தீங்கன்னா தான் இதுவரைக்கும் அரசியல் களத்தில் என்ன சாதிச்சிருக்கோம் கட்சியா அப்படிங்கிறத தலைவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபி ஒன்றுன்னு சொல்கிற தலைவரோட பேசு பொருளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்த விமர்சனங்களை செயல் மூலமாக தலைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடியாக அந்த மாநாட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 விஷயங்களை சுற்றி தலைவரோட பேசு பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேகா சார்பாக தொடர்ச்சியான பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.